சங்கீதம் 65 சங்கீதம் 11 வசனம் படிப்போம். Psalm 65, 11th verse. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். Thou crownest the year with thy உமது goodness, பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. and thy paths drop fatness. நம்முடைய தேவன் ஒவ்வொரு வருஷத்தையும் நமக்கு நன்மையாய் முடிசூட்டி கொடுக்கிறார். Our Lord, He crownest every year with goodness for us, அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. and His paths drop fatness. இந்த வருஷத்தையும் கூட கர்த்தர் நமக்கு நன்மையால் முடிசூட்டி தரப்போகிறார். அவருடைய பாதைகள் நமக்கு நெய்யாய் பொழிய போகிறது. The Lord is going to crown this year also with goodness, and His paths is ஆம் என்று விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய தேவன் ஒவ்வொரு வருஷத்தையும் நமக்கு நன்மையினாலும் அவர் கிருபையினாலும் நமக்கு முடிசூட்டி தருகிறார். Our God crownest every year with goodness and grace for us. நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand clearly our Lord is the doer of goodness. எத்தனையோ வருடங்களாக நாம் இந்த சத்தியத்தில் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் ஒவ்வொரு வருஷத்தையும் தேவன் நமக்கு நன்மையால் முடிசூட்டி தந்திருக்கிறார். Every year we have been preserved in this truth because the Lord crownest every year with goodness. ஒவ்வொரு வருஷத்தையும் பரிசுத்தவான்களோடு கூட தேவ சமூகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு நன்மையால் முடிசூட்டி அந்த வருஷம் முழுவதும் நம்முடைய ஆத்மாவை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். When we begin every year in the presence of God along with the saints of God, the Lord crowns the year with goodness. நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் அருளுகிறதான நன்மைகளுக்கு அளவே இல்லை. அவர் ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்கிறார். There is no limit for the goodness the Lord has done in our life. அவர் எண்ணி முடியாத நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். And He has been doing innumerable goodness in our life every day. யாக்கோபுக்கு தேவன் சொன்னார், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னார். To Jacob the Lord said that He would do good for him. யாக்கோபு விதமா சொல்கிறான், உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன தேவனே, நீர் எனக்கு நன்மை செய்திருக்கிறீர். Jacob says that Lord who said that He would do goodness. ஆதியாகமம் 32 அதிகாரம் 9 வசனம் 12 வசனம். Genesis 32, 9 and 12. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. O God who has said I will deal with thee. யாக்கோபுக்கு தேவன் சொன்னார், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னார். The Lord told Jacob that He would do goodness for him. அவன் அதை ஆண்டவர்ட்ட கிளைம் பண்ணி கேட்கிறான், ஆண்டவரே உனக்கு நன்மை செய்வேன் என்று எனக்கு நீ சொல்லி நீரே கர்த்தாவே, அதுபோல நீ எனக்கு நன்மை செய்வீராக. He claims the Lord that the Lord would do good. He is demanding that. இது எதை காண்பிக்கிறது? And what is it? நாமும் கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி சொந்தமாக்கி கேட்க வேண்டும். We should also claim and own the promise of the Lord and demand. நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே கர்த்தாவே, நீ கண்டிப்பாக எனக்கு நன்மை செய்யத்தான் வேண்டும். The Lord, you have said that you would deal with me, and certainly you have to do goodness to நம்முடைய me. தேவன் நமக்கு சாதாரணமான நன்மை செய்கிறவர் அல்ல, பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுகிறவர். Our Lord doesn't do simply ordinary goodness, but He gives perfect goodness. அவர் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குறவர். He satisfies our mouth with goodness. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன். He is good and He does only goodness. பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்குற கர்த்தர். He is the Lord who satisfies the hungry soul with goodness. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். The Lord who promised that I will give you double fold blessing, and that too today itself. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த இயேசு நம்முடைய தேவன் இன்றைக்கும் நன்மை செய்கிறார். Jesus who walked around doing good 2000 years before is doing the same goodness in our life also today. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று தாவீது சொல்கிறது போல அவர் நன்மையானதை தருகிறவர். As David says that the Lord will give good things, He will give only good things to us. அவரிடத்தில் அன்பு கூறுவோருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன். To all those who love Him, He will do only good for them. நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. All good things and perfect gifts descend from the Father of light. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் மிகுதியும் நன்மை செய்கிற கர்த்தர். To those who fear God, He does only good for them. அவருடைய கரம் நன்மை செய்யக்கூடிய தயவுள்ள கரமாய் இன்றைக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது. His hand is a hand that does only good thing for us. மனுஷர் செய்கிற தீமையை கூட நமக்கு நன்மையாக மாற்றி தருகிற தேவன். He is our God who converts all evil of the man as good for us. நன்மை செய்த இம்மட்டுமாக நமக்கு
நன்மை செய்த எபனேசர், Ebenezer who has done only good for us. இப்போது நமக்கு நன்மை செய்கிற இம்மானுவேல், Emmanuel is still doing goodness for us. இனிமேலும் நமக்கு நன்மை செய்ய போகிற யெகோவா இரே, And Jehovah Jireh going to do only good அந்த thing for நன்மை us. செய்கிற யெகோவா தேவன் இன்றைக்கு நமக்காக ஜீவிக்கிறார். Jehovah God who does only good things lives even today for us. இதுவரைக்கும் நன்மை செய்தவர், He who has done only good for இப்பொழுதும் us, நமக்கு நன்மை செய்கிறவர், who is doing good for us, இனிமேலும் நமக்கு நன்மையே செய்வார். going to do only goodness for ஒரு us. நாளும் அவர் தம்முடைய ஜனத்துக்கு தீமை செய்கிறவர் அல்ல. Never he does evil for his people. சொல்லுங்கள், என் தேவன் எனக்கு ஒரு காலம் தீமை செய்கிறவர் அல்ல. My God never does evil for என் me. தேவன் எனக்கு எப்போது நன்மையே செய்கிறார். My God does only goodness for me. இதுவரைக்கும் எனக்கு நன்மை செய்த யெகோவா தேவன், Jehovah God who has done only good for இப்போதும் me. நன்மை செய்கிற அவருடைய தயவுள்ள கரம் எனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. His favorable hand which does only good things. இனிமேலும் இந்த வருடம் முழுவதும் எனக்கு நன்மையே செய்வார். The whole year he will do only goodness for me. ஆம் என்று சொல்லுகிறவர் அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவர் நமக்காக நன்மை செய்கிற தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We have to believe he is God who does only goodness for தாவீது us. ராஜா என்ன விசுவாச அறிக்கை செய்கிறார்? What does King David confess with faith? கர்த்தர் நன்மையானதை தருவார். The Lord will give only good சங்கீதம் things. 85 சங்கீதம் 12 வசனத்திலே வாசிக்கும்போது In Psalm 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். The Lord shall give only good கர்த்தர் things. நன்மையானதை தருவார் என்று நாமும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். With the faith we have to confess only God gives ஒரு good things for காலம் us. நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. He is not a God who does evil for நம்முடைய us. வாயை அவர் நன்மையினால் He திருப்தியாக்குறாராம். satisfies our mouth with goodness. 103 சங்கீதம் 5 வசனம் படிக்கும்போது அவர் தன்னுடைய நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். And he satisfies our mouth with goodness. நம்முடைய வயது கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல ஆகிறது. And our life becomes the life of an eagle for a long time. உபாகமம் 28:11 படிக்கும்போது In அவர் Deuteronomy, பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுகிறவர். in Deuteronomy 28, அறகுறையான நன்மை அல்ல, பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுகிறவர். he gives a full perfect goodness. உபாகமம் 28:11. Deuteronomy 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். The Lord shall make thee plenteous in goods. உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். In the fruit of thy body, in the fruit of thy cattle, and in the fruit of thy ground, he will give the perfect blessing. அப்ப பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? If he has to give perfect goodness, what we have to அதே do? உபாகமம் 28:1 வசனம் படியுங்கள். In Deuteronomy 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி அவர் கொடுப்பாய். சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இதுதான் நிபந்தனை. This is the condition. என்ன நிபந்தனை? What's the condition? அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் நீ கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். You have to hearken diligently to all his அவருடைய commandments. சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். And you have to listen to his voice. இந்த ரெண்டு காரியங்களையும் செய்யும் போது கர்த்தர் நமக்கு பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார். When we do these two things, the Lord will give perfect blessings. முதலாவது அவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நாம் கவனமா இருக்க வேண்டும். We should be diligent to observe all his இந்த commandments. வேதம் முழுவதும் பரிசுத்தமான தேவனுடைய கட்டளைகள் நிரம்பி இருக்கிறது. The whole of the Bible consists the holy commandments of God. இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட தேவனுடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க வேண்டும். We should be very diligent to keep all the commandments given in the Bible. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க சில காரியங்களை சொன்னா அதை செய்யறதுல எவ்வளவு ரொம்ப கவனமா இருக்கிறீங்க. If someone pleasing to you asks you to do something, you are very diligent to do that. காரணம் என்ன? What's the reason? அவங்க மேல உங்களுக்கு அளவில்லாத ஒரு அன்பு. You have a great love for them. அவங்க மேல ரொம்ப அன்பு இருக்கிறதுனா அவங்க சொல்ற கட்டளையெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கவனமா இருக்கிறீங்க. Since you have great love, you are very அதுபோல careful. நீங்க ஆண்டவரை ரொம்ப அதிகமாக நேசித்தால் If you love God more, இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீங்கள் கவனமா இருப்பீர்கள். you will be very diligent to keep all the commandments given in the இரண்டாவது Bible. அவருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். Diligently we have to hearken to his voice. மாய்மலமாக வெளிப்பிரகாரமாக தோற்றத்துக்காக அல்ல, உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். Not hypocritically and outwardly, but இந்த ரெண்டு காரியங்களை நீங்கள் செய்யும்போது when you observe these two things, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள்
உங்கள் மேல் வந்து பலிக்கும். All these blessings will come upon நீ you. பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Thou shalt be blessed in the city and also outside. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். The fruits of your body, cattle and ground shall be blessed. உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். And the vessels in the house, basket of the store will be blessed. 5வது வசனம். உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Blessed shall be thy basket and thy store. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Blessed shall be in coming and also while going out. 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். The Lord shall command blessings in all thy storehouse and whatever you do. அடுத்து வாசிங்கள் 12வது வசனம். 12th verse. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையை வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. Hallelujah. நம்ம வீட்டு வாசல்ல நிறைய அநேகம் ஜாதிகள் நிப்பாங்க கடன் வாங்குறதுக்கு கியூல. நம்ம போய் யார்கிட்ட போய் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஒரு ஜாதி 2 ஜாதி இல்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே மேன்மையாக வைப்பார். The Lord will exalt us to lend to many nations. சாதாரணமான நன்மை இல்ல, பரிபூர்ணமான நன்மை கட்டளையிடுவார். Not ordinary blessing but plenteous goodness. எத்தனை ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். See how many blessings have been. வானத்தின் பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். The Lord shall open the good treasure of the heaven. நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். The Lord shall open the good treasure of the heaven. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். He will bless thee abundantly. உலகத்துல கூட சொல்றாங்க கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சிட்டு கொடுக்கணும். The Lord who gives will break the roof and give. தேவன் பொக்கிஷசாலையாகிய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord shall bless thee opening the good treasure of the heaven. ரெண்டு காரியம் செய்தால் போதும். But if you do 2 things, தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க வேண்டும். you have to be very diligent in observing. இரண்டாவது அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். You have to hearken diligently to his voice. 2 காரியங்களை செய்தால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார். When you do 2 things, the Lord will give you நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். He will satisfy the mouth with goodness. நாமும் கூட தாவீது ராஜாவை போல அறிக்கை செய்வோம், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று. Let us also confess, Lord will give us only goodness. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். God is good and does only good things. பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். Satisfies the hungry soul with goodness. கர்த்தர் நன்மையானதை தருகிறவர் மாத்திரமல்ல, ரெட்டிப்பான நன்மையை தருகிறார். Not only he gives goodness but double fold goodness. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். He has promised that he will give it today itself. 33 வருடம் இயேசு இந்த பூமியில ஜீவித்த நாட்கள்ல நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். When Jesus was living for 33.5 years, he was doing only good and moving around. குஷ்டரோகிகள் வந்தார்கள், அவர்களுக்கு சுஸ்தமாக்கினார். He healed the lepers who came. குருடர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு பார்வை கொடுத்தார். He gave sight to the blind. செவிடர்கள் வந்தார்கள், அவர்கள் காது கேட்கும்படி செய்தார். Made the deaf to hear. ஊமையர்கள் வந்தார்கள், அவர்கள் பேசும்படி செய்தார். Made the dumb to speak. திமிர்வாதமாயிருந்தவனை கர்த்தர் சுகமாக்கினார். Healed the paralyzed. பிசாசு பிடித்தவர்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். Delivered the possessed. படுக்கையில் இருந்தவனை வியாதியஸ்தனை 38 வருஷம் வியாதியஸ்தனை அவனை குணமாக்கினார். Healed the bedridden sick man. நாயினீர் உதவையின் ஒரே மகன் அவனை பாடையில் இருந்தவனை உயிரோடு எழுப்பினார். And quickened the dead son of மரித்து 4 நாள் லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தால் அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். Lazarus was buried for 4 days. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். Jesus moved around only அவர் doing ஒரு good. காலம் யாருக்கும் எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை. He never did evil to anyone. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். Same God lives even today. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறது. All good gifts descend from the Father of life. தேவன் சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். The Lord does everything only for good things. நம்ம செய்கிற தீமையை கூட கர்த்தர் சிலவேளை நமக்கு நன்மையை மாற்றி தருகிறார். He converts evil into good. தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். We have to believe our God is a God who does only good things for us. அப்படினா ஏன் சில மனிதர்கள் நமக்கு தீமை செய்கிறார்களே அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரா?
Does God watch people doing இப்போ ஒரு evil? கேள்வி, சில மனிதர்கள் நமக்கு தீமை செய்கிறார்கள், Some people commit evil for அதை us. ஆண்டவர் நமக்கு நன்மையாக மாற்றுகிறார். God converts that into good. அதுக்கு பைபிள்ல நல்ல உதாரணம் யோசேப்பு. Joseph is a good example. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கும்போது, In Genesis 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். you intended evil, but God converted that good. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவனோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். God meant it unto good. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். You thought evil against me. தீமை செய்ய முடியல, ஆனா தீமை செய்ய நினைத்தார்கள். They couldn't commit evil, but thought of committing evil. வாசிங்கள், ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கும் போது, In book of Genesis, அவள் என்ன தீமை செய்ய நினைத்தார்களாம்? what evil they intended. அவன் வரும்போதே இவனை கொலை செஞ்சிடணும், சப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று போடுவோம் என்று அவனை கொலை செய்யறதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டாங்க. They were ready to kill the dreamer. ஆனா தேவன் அதை அனுமதித்தாரா? Did God permit that? தேவன் அதை அனுமதிக்கவில்லை. He didn't permit. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். Genesis 37:19 and 20. ஆதியாகமம் 37 19 20. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லவும் வாருங்கள். 18ஆம் வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, அவன் தூரத்தில் வரும்போதே பார்க்கறாங்க, யோசேப்பு அப்பா அனுப்புறாருன்னு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு, அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே, பக்கத்தில் வர்றதுக்குள்ளே ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பிளான்? அவனை கொலை செய்யும்படி அவனை கொலை செய்யணும் என்று சதி யோசனை பண்ணினார்கள். They conspired against him to slay him. வர்றான் பாரு, சப்பனக்காரனாய் யோசேப்பு வருகிறான், இன்னைக்கு அவனை கொன்னு குழியில ஒன்றுல போட்டுட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று நாம் சொல்ல வேண்டும். Joseph the dreamer comes and he should be killed. அவங்க அப்பா கேட்பாரு, என்ன யோசேப்பு அனுப்பினேனே என்னாச்சு அப்படின்னு கேட்டா, When father எங்களுக்கு inquires, தெரியாதுப்பா, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டு விட்டது. இந்த பாருங்க, அவனுடைய அங்கி இரத்தத்தால நினைஞ்சு துவைக்கப்பட்டிருக்கிறது, எப்படியோ அவன் செத்து போயிட்டான், அப்படி சாக்கு போக்கு சொல்லலான்னு சொல்லி இவங்க சதி ஆலோசனை பண்ணினார்கள். And they conspired against him to kill him. தேவன் அவள் தீமை செய்ய நினைத்தது அவன் அனுமதிச்சாரா? தேவன் அனுமதிக்கவே இல்லை. God didn't permit the தீமை evil. செய்ய நினைத்தார்கள், ஆனால் தீமை செய்ய தேவன் இடம் கொடுக்கவில்லை. They thought of committing evil, but God didn't permit. அப்ப அவங்களால முடிஞ்ச ஒரு தீமை குழிக்குள்ள போட்டு போயிட்டாங்க. What was possible for them to cast him into the pit? அந்த குழியில போட்டது கூட அப்படியே விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவன் தாகத்துல சாப்பாடு இல்லாம செத்து போயிருப்பான். அதை கூட தேவன் அனுமதிக்கல பாருங்க. God didn't permit him to die in அந்த the pit. நேரத்துல மீதியானியர் அந்த பக்கமா வர்றாங்க. Midianites came on the way. அவ யூதாவுக்கு யார் மேல ரொம்ப இரக்கம்? யோசேப்பு மேல ஒரு இரக்கம் மட்டும் சொல்றான். நம்ம இவனை கொண்டு போட்டு இவனுடைய ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? இஸ்மவேலருக்கு இவனை விற்று போட்டு விடுவோம். Let us sell him to Ishmaelites. இஸ்மவேலர் அந்த பக்கம் வராங்க இல்லையா? வாசிங்கள் 25ஆம் வசனம். 26. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அடுத்து, அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது, அந்த வர்த்தகரான மீதியானியர் பிசினஸ்மேன் அந்த மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்று போட்டார்கள். They sold out Joseph for 20 முதல்ல யோசேப்பை அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க அப்பா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பலவர்ணமான ஒரு அங்கி தான் தரிப்பிச்சிருப்பார். Joseph was the favorite son of his father, so he had given him the multicolored garment. ஏன்னா யோசேப்பு முதிர் வயதான வயசுல தான் யாக்கோபுக்கு பிறந்தார். And Joseph was born to Jacob when Jacob was very old. காலமான கடைசியில பிறந்திருக்கிறானேன்னு சொல்லி அவன் மேல ரொம்ப அதிகமாக அன்பு வைத்தான். And since he was born at the அவனுக்கு பலவர்ணமான அங்கி, எல்லாருக்கும் சாதாரண அங்கி, அவனுக்கு மாத்திரம் பலவர்ணமான அங்கி, loved him and gave him the multicolored garment. அவங்க அப்பா அவனை ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு, அவனுக்கு மட்டும் புது நல்ல Dress கொடுக்கறான்னு சொல்லி மத்தவங்க அவனை பகைக்கிறார்கள். And other brethren were jealous of him. இதுல அவன் ஒரு சொப்பனம் வேற கண்டு சொல்லிட்டான். And also he found அது நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைக்கிறார்கள். And so they hated him more. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். And the brethren were jealous of him. கொலை செய்யறதுக்கு சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். And conspired to kill him. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனை கொண்டு போய் ஒரு குழிக்குள்ள போட்றாங்க. And they cast him into a pit. அந்த குழியில தண்ணி இல்லாத வெறும் குழி. And it was a dry pit without water. தண்ணியும் இல்ல, ஆகாரம் இல்லாம அந்த குழியிலே கடந்தானே செத்து போயிருப்பான். Without food and water he would have died there. ஆனா தேவன் பாருங்க, அதற்கு
அதற்கு அனுமதிக்கவில்லை. God didn't permit. அந்த பக்கத்துல ஒரு மீதியானியர்கள் The வருகிறார்கள். Midianites came that அவர்கள் way, வர்த்தகர்கள். and they were அவங்களுடைய merchantmen. 20 வெள்ளிக்காசு வாங்கிட்டு யோசேப்பை வித்து போட்டாங்க. For 20 silver pieces he was அதான் sold out. சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், You thought evil என்னை against கொண்டு me. போடணும்னு நினைச்சீங்க, You wanted to slay குழி me. தண்ணி இல்லாத குழியில போட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்க, Wanted to cast me into the எப்படியாவது waterless pit. இவன் செத்து போகணும்னு நினைச்சீங்க. Thought that I would die. ஆனால் தேவன் அனுமதிக்கவில்லை. God didn't mean it. நீங்கள் செய்ய நினைத்த தீமையை தேவன் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். God meant it good. அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் அங்க போனதுனால கர்த்தர் அவனை அங்கேயும் கூட அவன் குற்றம் சாட்டப்பட்டு அங்கேயும் கூட அவனுக்கு ஒரு தீமை, அவனுக்கு கொண்டே சிறைச்சாலையில் போடுறாங்க. எத்தனை பேர் தீமை செய்ய நினைத்தாரும் அதெல்லாம் தேவனுக்கு நன்மையாக மாற்றி கடைசியில் அந்த ராஜாவுக்கு அடுத்த 2வது ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு உயர்த்திட்டார். Though many wanted to commit evil, the Lord exalted him and brought him next to the king. எந்த அளவுக்கு நமக்கு தீமை செய்ய மனிதர்கள் நினைக்கிறார்களோ அதை குறித்து நம்ம கொஞ்சம் கவலைப்படக்கூடாது. We need not worry about what people intend to do evil காரணம் for என்ன? us. What's the reason? தேவன் அதை நமக்கு நன்மையாக மாற பண்ணுவார். God will convert that as good. அப்ப தேவன் டைரக்டா நமக்கு நன்மை செய்றார், அது ஒரு பகுதி. On one side, God directly does good. மனுஷங்க செய்யற தீமையை நமக்கு நன்மையா மாற்றுகிறார், அது மற்றொரு பகுதி. Also changes the evil of அதான் man as good. ரெட்டிப்பான நன்மையை தருவேன். That's double fold. நான் உனக்கு டைரக்டா நன்மை செய்வேன், I will directly do good. மனுஷங்க செய்யற தீமையை உனக்கு நன்மையா மாற்றி தருவேன். Also change the evil of man into good. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். I will give you double fold எத்தனை blessing. பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, தீபான நன்மை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. அல்லேலூயா. Hallelujah. ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு தரப்போகிறார். This year God is going to give us double fold. இதுவரைக்கும் goodness. ஏதோ சில தீமைகள் நமக்கு மனிதர்கள் செய்தது போல நான் நினைத்துக் கொண்டிருக்கலாம். We may be thinking that people have been doing evil for அவர்கள் us. செய்ய நினைத்த தீமைகள் ஒன்றும் உனக்கு சம்பவிப்பதில்லை. No evil will occur for you. கர்த்தர் அந்த தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் என்பதை விசுவாசிப்போமாக. Let's believe our God will change all evil into good. நம்முடைய வாழ்க்கையில எது செஞ்சாலும் அது கர்த்தர் நன்மைக்கு தான் செய்வார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We have to accept whatever God does, it is only for good. எப்போ நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? And when can we accept so? எப்படி பிரதர் எது செஞ்சாலும் ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு தான் செய்கிறார் நம்ம எடுத்துக்கிறது? How can we accept whatever God does is good for us? அதுக்கு என்ன நிபந்தனை? What's the condition? யார் சரியா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு எது செய்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் செய்கிறாரு, அப்படி எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதுக்கு என்ன நிபந்தனை? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. For all those who love God, everything will work to be good for them. All things work together for good to them that love God. All things work together for good for those who love Him. All things work together for good to them that love God. எல்லாம் work together. All things work together. எல்லா காரியங்களும் ஒன்னோட பின்னி பிசைஞ்சு இணைஞ்சு எனக்கெல்லாம் கடைசியில் நன்மையாக தான் முடியும். All things work together for them those who love God. என்ன அழகா போட்டிருக்கு பாருங்க. All things work together for good to them that love God. அப்ப தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. So to all things work together for good to them those who love God. தேவனிடத்தில் நீங்க அன்பு கூறுறீங்களா? Do you love God? யார் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்கள்? How many of you love God? அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களிடத்தில் அன்பு கூறுறவர்கள். ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம். Romans 8:28. அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருந்தால், if you have been called according to His everlasting நாம் decision, அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்தால், if you faithfully love Him, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. all things work together for good. என்ன காரியம் நடந்தாலும் அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு நினைச்சுக்கணும். Whatever may happen, only it's for good. ஒருவேளை நம்முடைய பார்வையில் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், ஒரு பெரிய
சஞ்சலமாக இருக்கலாம். In our sight it may be a great defeat or loss or sorrow. ஆனால் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருந்தால், But if we love God, எல்லாம் எனக்கு நன்மைக்கே கர்த்தர் செய்கிறார். all things God does only for சில good. என்ன சொல்றாங்க, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த தீமை செய்கிறார், ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, அப்படி கலங்கி கேள்வி கேட்டு குழம்பி போகிறீர்கள். And some are troubled and worried because of the problems. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். If we love Him according to the calling, all things will work together for good. தேவனுக்கு நாம் இந்த நாட்கள் அப்படிப்பட்டது ஒரு நன்மை, தேவன் நமக்கு எல்லாம் நன்மைக்கு தான் செய்கிறாருன்னு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். We have to accept thinking that God does everything for good. அவர் நமக்காக நன்மை செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவருடைய கரம் நன்மை செய்யும் கரம். His hand is the hand that does only நெகேமியா good. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கும்போது, In Nehemiah 2, நெகேமியா 2:18 அவருடைய கரம் நன்மை செய்கிற கரம் என்று வாசிக்கிறோம். we read that His hand is the hand that does good. நெகேமியா 2:18 என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். என் தேவனுடைய கரம் நன்மையாக என்மேல் இருக்கிறது. The hand of my God is good upon me. அதனாலதான் நெகேமியா இடிந்து போல அலங்கங்களை எல்லாம் திரும்ப கட்டினான். That's why Nehemiah could build back the fallen கர்த்தர் அவனை கொண்டு walls. பெரிய காரியங்களை செய்தார். The Lord did great things through him. அதுபோல நம்மை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்றால், If God has to work through us, நன்மை செய்யும் தேவனுடைய கரம் நம்மேல் காணப்பட வேண்டும். the hand of God which does good should be நம்மகிட்ட upon us. பொண்ணு இருக்கோ, பொருள் இருக்கோ, ஆஸ்தி இருக்கோ, வீடு இருக்கோ, சம்பாத்தியம் இருக்கோ, பணம் இருக்கோ, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. It's not a matter. தேவனுடைய நன்மையுள்ள கரம், நன்மை செய்யும் கரம் நம்மேல இருக்க வேண்டும். The hand that does good of God should be upon us. தேவனுடைய நன்மையுள்ள கரம் நம்மேல இல்லாம மத்தெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? If the hand of God which does எனக்கு good, நல்ல கார் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, நல்ல பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, கை நிறைய பணம் இருக்கு, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய நன்மையான கரம் என் மேல் இருக்க வேண்டும். the good hand of God should be upon us. இந்த நெகேமியாவின் மேல் தேவனுடைய நன்மையான கரம் இருந்தபடினால், As upon Nehemiah, the good hand of God was upon him. ராஜாவினிடத்தில் அவன் என்ன கேட்டானோ அதெல்லாம் அந்த ராஜா அவனுக்கு கொடுத்தான். Whatever he asked of the king granted. அதுபோல நாம் தேவனிடத்தில் கேட்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். Similarly, whatever we ask of God, certainly He will நம்முடைய give. தேவன் ராஜாதி ராஜா. Our God is King of kings. தேவனுடைய தயவுள்ள கரம் நன்மையில இருந்தால், If His favorable hand is upon us, நெகேமியாவின் மேல் நன்மை செய்யும் தேவனுடைய கரம் இருந்தது போல, as upon Nehemiah, the good hand of God was found. நம்மேல தேவனுடைய நன்மையான கரம் இருந்தால், If upon us the good hand of God நாம் is found, கேட்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக நிறைவேற்றி தருவார். whatever we ask of the Lord, certainly He will grant. அல்லேலூயா. Hallelujah. தேவன் யாருக்கு நன்மை செய்கிறார்? To whom God does goodness. பைபிள்ல 5 கூட்டத்தாருக்கு தேவன் நன்மை செய்கிறாரா? To 5 groups of people He does ஒன்று, good. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். To those who seek God. இரண்டாவது, உத்தமர்களுக்கு நன்மையை வழங்குகிறார். Secondly, to the upright. மூன்றாவது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். Thirdly, to those who fear God. நான்காவது, கர்த்தரை நம்புகிறவர்கள் நன்மை பெறுவார்கள். And to those who trust God. கடைசியாக ஐந்தாவது, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தைகளே நன்மை செய்யும். And to those who walk perfectly, only this word. முதலாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை பெறுவார்கள். And those who seek God. சங்கீதம் 34:10 படிக்கும்போது, In Psalm 34, தாவீது சொல்கிறான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. David says that those who seek God will not lack any goodness. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. They that seek the Lord shall not want any good thing. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். Even the young lion shall do lack. சிங்கக்குட்டிகள் கெபியில பட்டினியா கிடக்கும்போது அந்த தாய் சிங்கம் அது கெபியினுடைய வாசல் இருந்துட்டு ஒரு பயங்கரமான கெர்ஜனை விடும். அந்த சத்தத்தை கேட்டானே இந்த காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் அந்த வாசலுக்கு அங்கிட்டுக்குன்னு ஓடும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த மிருகங்கள், அதாவது அந்த காட்டில் இருக்கிறதான இந்த மான், அந்த முயல், அந்த மாதிரி மிருகங்கள்லாம் ஓடும்போது இந்த வாசல்லேருந்தே இது அப்படியே பட்சிச்சு இறையை கொண்டு குட்டிகளுக்கு கொடுத்துரும். அதனால சிங்கக்குட்டிகள் ஒருவேளை ஒரு நாள் கூட பட்டினியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒருவேளை சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கலாமா? ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கு மாத்திரம் என்ன செய்யாது, ஒரு நன்மையும் குறைபடாது. Even the young lions may be hungry, but those who seek God will not lack anything. சிங்கக்குட்டிகளுக்கு பசி வந்துருச்சுன்னா தாய் சிங்கம் கெபியினுடைய வாசல்ல உட்காந்து ஒரு கர்ஜனை போடும். அந்த கர்ஜனத்துக்கு காட்டையே அதிரும். அந்த காட்டில் இருக்க எல்லா மிருகங்களும் அந்த கெபியினுடைய வாசல்ல இங்கிட்டு அங்கிட்டு ஓடும். இது அப்படியே பாஞ்சு நைஸாக கவ்வி எந்த மிருகத்தினாலும் பட்சிச்சு கொண்டு
இறைய குட்டிகளுக்கு கொடுத்துரும். அதனால சிங்க குட்டிகள் என்ன செய்யாது, ஒரு நாளும் பட்டினியாக இருக்காது. ஆனால் ஒருவேளை சிங்க குட்டிகள் கூட பட்டினியாக கிடக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அது எதை காண்பிக்கிறது? What does it show? நாம் அதிகமாக கர்த்தரை தேடினால் நமக்கு இந்த வருஷம் ஒரு குறையும் வராது. If we see God more and more, we shall not want anything this year. எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கும்போது, In எஸ்ரா Ezra 8:22. வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. The hand of our God is upon all them for good that seek him. அவ தேவனை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. And the hand of God is always good for those who யார் seek him. யாரெல்லாம் இந்த வருஷம் கர்த்தரை தேட போகிறீர்களோ For all those who seek God this அவர்களுக்கு year, கர்த்தர் நன்மை செய்வார். God will do only good. அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. They shall not want any good. தேவனுடைய கரம் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கும். The hand of the Lord will be favorable to them. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? What's the meaning of those who seek God? சரியான அர்த்தம், கர்த்தரை தேடாதவர்களுக்கு எல்லா நன்மையும் குறைபடும். For those who do not seek God, they will want anything. பாசிட்டிவா மாத்திர ஒரு வசனத்தை எடுத்து படிக்க கூடாது. Don't read any verse positively only. இன்னொரு பகுதியில பாருங்கள், What's the other side? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. Those who seek the Lord shall not want கர்த்தரை anything. தேடாதவர்களுக்கு, Those who do not கர்த்தரை seek the Lord தேடாதவர்களுக்கு எல்லா நன்மையும் குறைபடும். shall want any good thing. தேவ ஜனங்கள் அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். People of God should be careful. அதிகாலையில கர்த்தரை தேட வேண்டும். Early morning we have to seek அந்தி the Lord. சந்தி மத்தியான வேளை கர்த்தரை தேட வேண்டும். Morning, afternoon and evening, night. முழு we have to seek the இருதயத்தோடு Lord. கர்த்தரை தேட வேண்டும். Wholeheartedly we have நியாயமானபடி கர்த்தரை தேட to, the வேண்டும். right manner we have to seek the இருதயத்தை Lord. நேராக்கி கர்த்தரை தேட வேண்டும். Straightening the heart we have to seek முழு the Lord. ஆத்மாவோடு கர்த்தரை தேட வேண்டும். Whole heart we தேட have to, வேண்டிய பிரகாரம் கர்த்தரை தேட in வேண்டும். the manner of seeking we have to, பரிசுத்தவான்கள் வைத்த பிரமாணத்தின்படி கர்த்தரை தேட வேண்டும். according to the rules of the saints, சபை ஒழுங்கின்படி கர்த்தரை தேட வேண்டும். according to the order of the வேத பாட church. கூட்டங்கள், பைபிள் காத்திருப்பு கூட்டங்கள், எல்லா கூட்டங்களும் வந்து கர்த்தரை தேட வேண்டும். In all meetings attending regularly we have to seek the Lord. கோடி ரூபாய் கொடுத்தா கூட சண்டே சர்வீஸை வந்து கட் பண்ணவே கூடாது. Even ஏப்பா உனக்கு இந்த இன்னைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் தரேன், சண்டே சர்வீஸை கட் பண்ணா அந்த கோடி ரூபாய் தட்டி விட்டணும். எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், ஓடி வரணும். அதான் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். We have to seek the Lord wholeheartedly ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. and observe the Sabbath. 10 கட்டளையில ஒரு முக்கியமான கட்டளை. One of the 10 commandments is 10 கட்டளையில ஒரு கட்டளை, அது முக்கியமான கட்டளை. அப்ப நீங்க ஓய்வு நாள்ல போய் எனக்கு ஏதாவது வேலை, விருந்து, விசேஷம், கருமாயின் போனீங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் உண்மையானவர்கள் அல்ல. கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். wholeheartedly we have to seek the Lord. தினமும் அதிகாலையில 4 மணிக்கு குடும்பமாக எழும்பி கர்த்தரை தேட வேண்டும். Early morning at 4 o'clock we have to seek. நியாயமானபடி தேடாதே போனபடினால் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். Has not sought him இந்த properly. வருஷத்துல நீங்க நியாயமா தேடுனீங்களா நமக்கு அடி விழாது. If you seek him properly, you won't receive blows. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மை செய்கிறது. And to those who seek, his hand does good. நாம் கர்த்தரை முழு இதயத்தோடு தேடுவேன் என்று தீர்மானம் பண்ணுவோமாக. Let us decide to seek the Lord wholeheartedly. இரண்டாவது, Secondly, உத்தமர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். the Lord does good for the upright. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Proverbs 28 and உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். the upright shall have good things in possession. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் என்று படிக்கிறோம். And we read that the Lord will certainly give goodness to those சங்கீதம் who 84:11. 84:11. Psalm 84:11. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். No good thing will God withhold from them that நாம் walk உத்தமர்களாய் இருந்தால் நிச்சயம் நமக்கு நன்மையை கர்த்தர் தருவார். If you are upright, certainly the Lord will give goodness. உத்தமர்களுக்கு நன்மை வழங்காதிரார்னா உத்தமமா நடந்தீங்கன்னா நன்மை உங்களை தேடி வரும். If you walk uprightly, goodness will come seeking after உத்தமன்னா you. யாரு? Who is upright? 5 காரியம் சொல்லியிருக்கு. 1,
நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். And one who is long suffering. இரண்டாவது தன் மனதை அடக்குறவன் உத்தமன். One who controls his mind. மூணாவது பொறுமையுள்ளவன் உத்தமன். One who is patient. நாலாவது கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். One who is praised by God. ஐந்தாவது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவனே உத்தமன். One who walks according to the word of God. அப்படிப்பட்ட உத்தமர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். If you are upright, so the Lord will certainly do goodness. முதலாவது நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். One who has a long meekness. நீதிமொழிகள் புத்தகம் 20 வாசிங்கள். Proverbs நீடிய சாந்தமுள்ளவன் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். He that is slow to anger is better than இந்த the வருஷம் முழுது நீடிய சாந்தமா இருக்கணும். We should be slow to anger. நீடிய சாந்தம்னா என்ன? What's meant by that? தேவைக்கு மாத்திரம் தான் பேசணும். Only for the need. வாயாடின் பேர் வாங்க கூடாது. Should not get the name talkative. நீடிய சாந்தமா இருந்தால் அவர்கள் தான் உத்தமர்கள். Those who are slow to anger or upright. கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்வாரா? What the Lord will do for them. கண்டிப்பாக நன்மையை வழங்குவார். Certainly he will do goodness. அப்புறம் தன் மனதை அடக்குறவன் உத்தமன். He that controls his mind is என்னால ஜெபிக்கவே முடியல. not able to pray. அப்ப மனதை அடக்கலன்னு அர்த்தம். That means not able to control. ஏன் உங்களால ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியல? Why can't you pray for an hour? ஏன் உங்களால மனதை அடக்க முடியல? Why can't you control your mind? நீங்கள் உத்தமர்களாக இல்லை. You are not upright. உத்தமர்கள்னா மனதை அடக்கி உட்கார்ந்து ஜெபிக்கணும். Upright should control the mind. ஒரு மணி நேரம் உட்கார்ந்து மனசை அடக்கி ஜெபிக்க முடியல, நீங்க உத்தமர்கள் அல்ல. If you can't pray for 1 hour controlling the mind, உத்தமன் தன் மனதை அடக்குகிறான். the upright controls his mind. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷமாவது மனசை அடக்கி உட்கார்ந்து ஜெபிச்சு உத்தமனா மாறு. இந்த வருடமாவது மனதை அடக்கி உட்கார்ந்து ஜெபிச்சு உத்தமனாய் மாறு. சொல்லுங்க, சொல்லிட்டீங்களா? சொல்ற மாதிரி தெரியலையே. பக்கத்தில் சொல்லுங்களேன். சொல்லிட்டீங்களா? ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. ஒன்றும் கோவிக்க மாட்டாங்க. நான் சொன்னதானே சொல்றீங்க. லேலியா, மனதை அடக்கிறவன் தான் உத்தமன். One who controls the mind is the upright. மூன்றாவது, Thirdly, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். he that is patient is better than one who is பிரசங்கியின் proud. புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Ecclesiastes 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பொறுமையா இருக்கிறவங்க தான் உத்தமங்க. And those who are patient are ஏத்து better. பேசி வாய் பேசி சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிட்டா அவங்க உத்தமர் இல்ல. பொறுமையா போயிடுறதான் உத்தமர்கள். And those who are calm and quiet are சில upright. சொல்லுவாங்க, பிறகு நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டேன், நான் வம்பு தும்புக்கு போக மாட்டேன், யார் பிரச்சனைக்கு போக மாட்டேன், நான் வாட்டு போயிட்டு இருப்பேன். ஆனால் யாராவது என்கிட்ட தேவையில்லாமல் என் லைனில் கிராஸ் ஆனாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன், அப்புறம் நான் யாருன்னு காமிச்சிடுவேன். அவங்க பொறுமையுள்ளவர்களா? பெருமையுள்ளவர்கள். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். He that is patient is better than the proud. இந்த வருஷம் உள்ள பொறுமையா இருந்தால் நீங்கள் உத்தமர்கள். If you are patient, certainly you are அடுத்து upright. கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். Those who are praised by God are upright. மனுஷரால் புகழப்படுவன் அல்ல, Not appreciated by man, தன்னைத்தான் புகழுகிறவன் அல்ல. or not praising oneself. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Corinthians 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். He that is praised by God is upright. நம்மளே புகழக்கூடாது. We should not praise ourselves. அவர்கள் உத்தமர்கள் அல்ல. And they are not upright. பொது உலகத்தில் உள்ளவங்களை பாருங்க, அவங்களே புகழ்ந்துட்டே இருப்பாங்க. And worldly people will appreciate themselves. நம்மை நாமே உயர்த்துள்ளா இருக்கக்கூடாது. We should not exalt ourselves. நம்மை நாமே தாழ்த்தும் போது, And when we humble ourselves, கர்த்தரால் புகழப்படும் போது when we are commended by நாம் God, உத்தமர்களாக மாறுகிறோம். we become upright. அடுத்து கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தமர்கள். Those who walk according to the word of God are upright. 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிக்கும்போது, When we read Psalm, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள். and the undefiled, those who walk இந்த in the law பைபிளை of the கையில Lord. தூக்குனா போதாது, இதன்படி நடக்க வேண்டும். We have to walk according to the Bible. we carry. நிறைய பேர் கிறிஸ்தவ மார்க்கம் இன்னைக்கு தூஷிக்கப்படுறதுக்கு காரணமே தான். And that's why என்ன Christianity is பைபிளை தூக்கிட்டு abused. கோயிலுக்கு போடுறாங்க, எங்க அவங்க கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, சினிமா பார்க்குறாங்க, எங்களை மாதிரி தான் அவங்களும் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எங்களை மாதிரி தான் அவங்களும் லஞ்சம் வாங்குறாங்க, நாங்கள் போய் சொல்லி பிஸ்னஸ் பண்ண சம்பாடணும், அவங்களும் போய் பேசுகிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போய்க்கிறாங்க. அதுக்கு நாங்கள் எவ்வளோ பெட்ரு அப்படி சொல்கிறாங்க.
தேவநாமம் பிரஜாதிகளிடத்தில் உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. Name of God is abused because of you. வேதத்தை காத்து நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள், உத்தம மார்க்கத்தார்கள். Only those who preserve and walk according to the law. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார்கள். Those who walk in the law of the Lord are undefiled. நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், One who has தன் மனதை அடக்கிறவன் உத்தமன், one who controls the mind, பொறுமையுள்ளவன் உத்தமன், he that is patient, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன், he that is commended by God, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் உத்தமன். he that walks according to the law. உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். The upright will inherit goodness. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். The Lord will not cease giving goodness to those who walk முழுவதும் நாம் uprightly. உத்தமமாய் ஜீவிப்போமாக. Let us walk uprightly. கர்த்தரை தேடுவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார், He does goodness to those who seek உத்தமர்களுக்கு அவர் Him, நன்மை செய்கிறார். to the upright. மூன்றாவது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு நன்மை To செய்கிறார். those who fear God, He does good. வாசிங்கள் யாத்திராகமம் 1 20 21 அந்த Exodus, மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் மிகுதியும் நன்மை செய்தார். to the midwives, the Lord அவள் did கர்த்தருக்கு goodness. பயந்தார்கள். They feared God. யாத்திராகமம் 1 Exodus 20 21. 1:20 and 21. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி அவருடைய செய்தார். குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். Because the midwives feared God, that He made them houses. மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். The Lord did goodness to the midwives. எப்படி நன்மை செய்தார்? How? மிகுதியும் நன்மை செய்தார். And abundantly. அவர்கள் மிகுதியும் கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்ததற்கு காரணம் என்ன? Why did the Lord do அவர்கள் goodness? தேவனுக்கு பயந்தார்கள். They feared God. தேவனுக்கு பயப்படனா என்ன அர்த்தம்? What's the meaning of தீமை that? வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். Hating evil is fear of. தீமையான காரியங்களை வெறுத்து விடும்போது, When we hate evil and இந்த வருஷம் முழுவதும் பாவத்தை வெறுத்து விடும்போது, when we hate sin this year, அக்கிரமத்தை வெறுத்து விடும்போது, when we hate iniquities, அநியாயத்தை வெறுத்து விடும்போது, when we hate injustice, அசுத்தத்தை வெறுத்து விடும்போது, when we hate அருவருப்புகளை unclean வெறுத்து விடும்போது, when we hate டிவி abominations, பார்க்கறதை வெறுத்து when விடும்போது, we hate watching TV, சீரியல் பார்க்கறதை வெறுத்து when விடும்போது, we hate watching the serials, இப்படி தேவையில்லாத பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகி வெறுத்து விடும்போது, when we avoid all that appear to be நீங்கள் evil, கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள். you fear God. கர்த்தருக்கு பயம் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you fear God, God will bless you. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். God blesses great and small, those who fear Him. கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் மிகுதியும் நன்மை செய்வார். The Lord will do great good things for those who fear Him. நான்காவது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நன்மை செய்வார். Fourthly, to those who trust Him. சங்கீதம் 31:19 வாசிக்கும் போது, In Psalm 31, அவருக்கு 19, பயந்தவர்களுக்கும் அவருக்கு நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி இருக்கிற நன்மை மிகவும் அதிகமாக இருக்கிறது. for those who trust Him, 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நீர் உண்டு பண்ணி இருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. how great is Thy goodness you have prepared. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். The Lord is preparing goodness அது for you, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. and how great it is உமக்கு பயந்தவர்களுக்கும் for those who fear You, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் and to those who trust You before நீர் men. உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Oh, how great is Thy goodness you have prepared. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லலாமா? சொல்லுங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும், உமக்கு பயந்தவர்களுக்கு, கை இப்படி வச்சு சொல்லுங்க, உமக்கு பயந்தவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக மனுபுத்திரருக்கு, உம்மை நம்புகிறவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கு, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். The Lord has prepared that for us. எவ்வளவு பெரிய நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். Oh, what a great goodness He has யார் prepared. அவர்கள்? Who are they? அவருக்கு பயந்தவர்கள், Those who fear Him, அவரை நம்புகிறவர்கள். and those who trust Him. ஆண்டவரை நம்புனா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். If you trust God, certainly He will do goodness. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். Those who trust God will prosper. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படாத சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். Those who trust God will be like Mount Zion that cannot be moved. கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள். You trust God always. இதுவரைக்கும் நம்புனீங்க, வெட்கப்படுத்தினாரா? You have been trusting Him. Did He இப்ப put to நம்பிட்டு shame? இருக்கீங்க, கர்த்தர் கைவிட்டு இருக்கிறாரா? And you have been trusting as இனிமேலும் God கர்த்தரை forsaken. நம்புங்கள். Trust God more and more. அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். Those who trust Him அவரை shall நம்புவதற்கு prosper. அவர் நன்மை செய்வார். He does goodness for those who trust பைபிள்ல ஒரு Him. ராஜாவை குறித்து சொல்லி இருக்குது. அந்த ராஜாவுக்கு முன்னாடியும் சரி, அந்த ராஜாவுக்கு பின்னாடியும் சரி, ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கையில அவனை போல ஒரு ராஜா இல்லவே இல்லை. யார் அந்த ராஜா? யார் கரெக்டா சொல்லின்னு பார்க்கலாம். பைபிள்ல ஒரு ராஜாவை பத்தி சொல்லியிருக்கு. அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள்லையும் சரி, அவனுக்கு பின்னாடி இருந்த ராஜாக்கள்லையும் அவனை போல ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சவங்க யாருமே இல்லை. யார் அந்த ராஜா? எசேக்கியா ராஜா. King Hezekiah. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Kings 18:5. 2 ராஜாக்கள் 18:7.
ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. 18:7. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்து யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. He trusted in the Lord God of Israel, so that after him was none like him among all எந்த the அளவுக்கு nations. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்திருக்கான் பாருங்க. And what sort of hope he had. அதனால கர்த்தர் அவனுக்கு என்ன நன்மை செய்தார்? What goodness the Lord did for 7வது him. வசனம். 7th verse. ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் சீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். கர்த்தர் அவனோடு இருந்தார், The Lord was with him. அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. He prospered wherever he went. பாருங்கள், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், The Lord was with him. அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாய் இருந்தார். And the Lord was favorable to கர்த்தர் him. அவனுக்கு எப்படி நன்மை செய்தார் பாத்தீங்களா? How God did good for நன்மை him. செய்கிற யெகோவா தேவன் அவனோடு இருந்தார். Jehovah God who did அவன் goodness போகிற was with him. இடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு எல்லாம் அனுகூலமாக்கி தந்தார். Wherever he went, he prospered. நாம் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தால் If we have trust on the கர்த்தர் Lord, நம்மோடு கூட இருப்பார். God will be with நாம் us. போகிற இடமெல்லாம் நமக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார். Wherever we go, it will be கர்த்தர் favorable. நமக்காக யுத்தம் The பண்ணுவார். Lord will wage the battle மிகுதியும் for us. நமக்கு நன்மை செய்வார். He will do lot of goodness for us. எசேக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். Hezekiah trusted the Lord. கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தார். The Lord did good for him. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். Midwives feared God. கர்த்தர் அவளுக்கு மிகுதியும் நன்மை செய்தார். The Lord dealt with them abundantly. உத்தமமானவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். The Lord does good for good. பைபிள்ல யோபு குறித்தவன் உத்தமமாய் இருந்தான் என்று சொல்லியிருக்கிறார். About Job it is said in the Bible. அவனுக்கு he was கர்த்தர் எப்படி upright. நன்மை செய்தார்? What goodness he did for him. உத்தமனான யோபுக்கு எப்படி கர்த்தர் நன்மை செய்தார்? To the upright Job what goodness. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். Job 1:1 and 3. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் அந்த மனுஷன் உத்தமனாய் இருந்தான். அவனுக்கு எப்படி நன்மை செய்தார் ஆண்டவர்? 3ஆம் வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 7000 ஆடு தந்தாராம். உத்தமமா ஜீவிச்சா 7000 ஆடு அவனுக்கு கிடைச்சிச்சு. 3000 ஒட்டகங்களும். அப்பா 3000 ஒட்டகம். 10 ஒட்டகத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டி அதுக்கு கொட்டாரம் போட்டு பாருங்க, எவ்வளவு பெரிய இடம். 3000 ஒட்டகம்னா அப்ப எவ்வளவு பெரிய கொட்டக, எவ்வளவு பெரிய இடம் பார்த்துக்குங்க. அப்புறம் 500 ஏர்மாடுகளும் 500 ஏர் மாடு, அப்புறம் 500 கழுதை, அப்புறம் மிருக ஜீவன்கள் தனியா. இது போக அந்த மிருக ஜீவன்களையும் அந்த 3000 ஒட்டகங்களை பராமரிக்கணும். 7000 ஆடு, 7000 ஆடு அதை மேய்க்கணும். அப்போ எவ்வளோ வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க? 7000 ஆடுகள்னா அதுக்கு எவ்வளோ வேலைக்காரங்க? 3000 ஒட்டகங்களை மேய்க்கணும்னா அதுக்கு எவ்வளோ வேலைக்காரங்க? 500 கழுதை, 500 ஏர் மாடு, அவ்வளோ திரளான பணிவிடைக்காரர்கள். அவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாக இருந்தான். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கர்த்தர் இந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதிச்சு நன்மை செய்ததுக்கு காரணம் என்ன? அவன் உத்தமனாக இருந்தான். ஹல்லேலூயா. Job was an upright man of God. தேவனுக்கு முன்பாக யோபு உத்தமனாய் இருந்தான். That's why the Lord did many good things to him. ஆகவே தேவன் அவனுக்கு பல நன்மைகளை தந்தார். கர்த்தர் அவனுக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்தார். The Lord has done a lot of good things for him. அது எதை காண்பிக்கிறது? What does it show? நாமும் உத்தமர்களாய் இருந்தால் If we are also கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். the Lord will do goodness யோபுவை to us. போல, Like Job, தாவீதை போல கர்த்தரை தேடினால் like David, if we seek God, ஒரு நன்மையும் குறைபடாது. we shall not want any good thing. மிகுதியும் பயந்து ஜீவித்ததான மருத்துவச்சிகளை போல இருந்தால் If we fear God like the midwives, கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். the Lord will do goodness. எசேக்கியா ராஜாவை போல நாம் கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருந்தால் Like Hezekiah, if we trust the கர்த்தர் Lord, நம்மோடு கூட இருப்பார். the Lord will be with us. நிச்சயமாகவே அவர் நமக்கு நன்மை செய்வார். நாம் போகிற இடமெல்லாம் நமக்கு அனுகூலமாய் இருக்கும். Certainly he will do goodness and we will prosper wherever we go. கடைசியாக 5வது, Finally, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வார். for those who walk மீகா perfectly. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும்போது, In Micah 2:7, மீகா 2:7 படிங்கள். Micah 2:7, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெறுகிறவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தைகள் நன்மை செய்யும். do not, his words will do good for those who walk நம்முடைய இருதயம் uprightly. செம்மையா இருக்க வேண்டும். Our heart should be நம்முடைய upright. வார்த்தைகள் செம்மையா இருக்க And வேண்டும். our words should be upright. நம்முடைய கிரியைகள் செம்மையா இருக்க And வேண்டும். our deeds should be upright. அப்படி என்றால் நாம் தான் செம்மையானவர்கள். Only then we are the perfect ones. செம்மையானவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளே நன்மை செய்யும். The words of God will do good நீங்க to those who செம்மையானவங்களா இருந்தீங்கன்னா, are. If you are இந்த upright, பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகளே உங்களுக்கு நன்மை செய்யும். even while listening to the words will do good for you. ஆண்டவர் டைரக்டா நன்மை செய்யறது ஒரு பகுதி,
God is doing directly goodness to ஆண்டவருடைய you. வார்த்தைகள் நமக்கு நன்மை செய்யும். His words will do good. கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி தர The போகிறார். Lord is going to crown this year நம்ம with எல்லாரும் goodness. கண்களை மூடுவோம். Let's all close our நம்ம eyes. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்துல கேட்போம். Let us kneel in the presence of ஆண்டவரே, God. இந்த வருஷத்தை எங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டி தாரும். Lord, crown this year with goodness. நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற யெகோவா தேவன். You are Jehovah God doing good. யாக்கோபுக்கு தேவன் சொன்னார், God told Jacob, நான் உனக்கு நன்மை செய்வேன். I will do good for you. அதுபோல தேவன் அவனுக்கு நன்மை செய்தார். Similarly, if the Lord will அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். He is faithful in his அவர் promise. வாக்கு மாறாத தேவன். He is unchanging in his அவர் promise. இதுவரைக்கும் நமக்கு நன்மை செய்த எபனேசர் Ebenezer has been doing good to us. இப்பொழுதும் நன்மை செய்கிற இம்மானுவேலா இருக்கிறார். And he is Emmanuel doing good now. இனிமேலும் அவர் நமக்கு நன்மை செய்ய போகிறார். He is going to do good hereafter. நாம் எல்லாரும் தீர்மானம் பண்ணுவோமாக. Let us decide now. கர்த்தாவே, நான் உம்மை தேடுவேன். Lord, I will seek thee. எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துங்கள். Standing on the knees, let us humble. கர்த்தாவே, நான் உம்மை தேடுவேன். Lord, I will seek thee. நான் உத்தமனாய் ஜீவிப்பேன். I will be upright. நான் உமக்கு பயந்து I ஜீவிப்பேன். will fear thee. நான் உம்மை மாத்திரம் நம்புவேன். I will trust thee நான் alone. செம்மையாய் நடப்பேன். I will walk perfectly. நீர் எனக்கு நன்மை செய்வீராக. You do good unto இந்த me. வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி தருவீராக. You crown this year with goodness. கர்த்தர் இந்த வருடத்தை உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டி தருகிறது மாத்திரமல்ல, Not only he is going to crown the அவருடைய year with பாதைகள் உங்களுக்கு goodness. நெய்யாய் பொழிய போகிறது. His path shall pour out கர்த்தர் fatness. நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்ட The போகிறார். Lord is going to crown us with the நீங்கள் goodness. தீர்மானம் பண்ணுங்கள். You decide. உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help me to do your life pleasing to you, God. யாக்கோபுக்கு நன்மை செய்த தேவன். God who did goodness to Jacob. எஸ்ராவின் மேல் தேவனுடைய கரம் நன்மையாய் இறங்கினது. On Ezra, the helping hand of God came நெகேமியாவின் favorably. மேல் தேவனுடைய நன்மை செய்யும் கரம் காணப்பட்டது. On Nehemiah, the good hand of God was மருத்துவ found. சீலுக்கு கர்த்தர் மிகுதியும் நன்மை செய்தார். The Lord dealt with the midwives very well. உத்தமமாய் ஜீவித்த யோபுக்கு கர்த்தர் நன்மை கட்டளையிட்டார். To upright Job, he did goodness. கர்த்தரை நம்பி ஜீவித்த எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். To Hezekiah, who trusted the God, he did கர்த்தர் goodness. அவனோடு கூட இருந்தார். The Lord was with him. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாய் விரும்புகிறார். Same God wants to be with us. நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோமாக. Let us all receive goodness in the என் presence. ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். My people shall be satisfied with the goodness I give கர்த்தர் them. அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக்கப்படுவோமாக. Let us be satisfied with the goodness God இந்த gives. வருடம் முழுவதும் கர்த்தர் நன்மையினால் நம்மை நிரப்ப போகிறார். The whole year the Lord is going to fill us with his அவருடைய goodness. கரம் நன்மை செய்கிற கரம். His hand does only good அது things. அதர்சனமான கரம். It's an unseen hand. காலை வேளையில் நம்மை நோக்கி அது நீட்டப்பட்டிருக்கிறது. This in the morning it's stretched out. அவருடைய பாதைகள் நமக்கு நெய்யாய் பொழிய போகிறது. His paths will drop fatness. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். God of Jacob is ours. தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். God of David is ours. யோபின் தேவன் நம்முடைய தேவன். God of Job is ours. எசேக்கியா ராஜாவின் தேவன் நம்முடைய தேவன். God of King Hezekiah is ours. நெகேமியாவின் தேவன் நம்முடைய தேவன். God of Nehemiah is our God. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். God of Joseph is our God. நமக்கு நிச்சயமாக நன்மை செய்வார். Certainly he will do goodness for us. இதுவரைக்கும் நன்மை செய்தவர். One who has done goodness only so இப்பொழுது far. நமக்கு நன்மை செய்கிறவர். Today who is doing good to us. இனிமேலும் நமக்கு நன்மையே செய்வார். Hereafter also he will do only good for us. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, For those who love God, அனாதி தீர்மானத்தின்படி அவர்களிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, to those who love God according to his everlasting plan, அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். he will do everything good for them. மனுஷர் செய்கிற தீமைகளையும் உனக்கு நன்மையாக மாற்றுவார். He will change the evil of man into good. அவர்கள் தீமை செய்ய நினைக்கலாம், They may intend to do good ஆனால் evil, அதை கர்த்தர் உனக்கு நன்மையாக மாற்றுவார். but God will convert that good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர். He walked around doing good. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசு Jesus before 2000 years was இன்றைக்கு walking around. மதர்சனமானவராய் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். Even today unseen doing good for us. இரட்டிப்பான நன்மையை தருவார். Indeed he will give you double fold blessing. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். O captives of hope, come back to the நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். Oh captives of the hope, come back to. இரட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கே தருவார். He will give you double fold goodness today itself. நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகிய யெகோவா தேவன், Jehovah God who is good and doer of அவர் good. நன்மையானதை தருவார் என்று விசுவாசிப்போமாக. Let's believe he will give only goodness to you. பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்குறவர், He fills the hungry soul with goodness. பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுகிறவர். He who gives perfect goodness. அவருடைய கட்டளையின்படி எல்லாம் நாம் செய்ய கவனமாய் இருந்தால், If you are diligent to do according to his அவருடைய commandments, சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால், if you diligently hearken to his voice, நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். he will open his good treasure of heaven. பரிபூர்ண நன்மையை கர்த்தர் The கட்டளையிடுவார். Lord will command perfect blessings to you. குடும்பத்துக்கு கர்த்தர் நன்மை The செய்வார். Lord will give goodness to your family. பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மை The செய்வார். Lord will do goodness to your children. கையின் பிரயாச
பிரயாசங்களிலே கர்த்தர் உனக்கு நன்மை In செய்வார். the labor of your hand, the Lord will do goodness. தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை The செய்வார். spiritual life, He will do goodness. இந்த சபைக்கும் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கும் இந்த தேசத்துக்கும் நன்மை In the செய்வார். church ministry and the land, the Lord will do goodness. எல்லாரும் விசுவாசிப்போமாக. Let's all believe. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று வாயை திறந்து சொல்லுவோமாக. Let us open the mouth and confess the Lord will do நன்மை goodness. செய்கிற யெகோவா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். Jehovah God who does only good நன்மையினால் designs. நம்முடைய வாயை திருப்தியாக்கி He is கொண்டிருக்கிறார். satisfying our mouth with goodness. கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் நாம் திருப்தியாக்கப்படுவோம். We will be satisfied with the goodness God gives us. கர்த்தர் நமக்கு செய்யும் நன்மையினால் மகிழ்ந்து களிகூறுவோமாக. Let us rejoice because of the goodness the Lord gives. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். He crowns us the year with goodness. அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிந்து கொண்டிருக்கிறது. The paths drop fatten. இந்த காலைவேளையில் இந்த நன்மையினால் திருப்தியாக்கப்படுவோமாக. Let us be satisfied by His goodness this அவருடைய morning. பாதையின் நெய்யினால் திருப்தியாக்கப்படுவோமாக. Let us be satisfied with the fatness of His path. நன்மை செய்தவர் இனிமேலும் நன்மை செய்வார். He who has done goodness will continue to do சகலமும் good. நன்மைக்கு ஏதுவாய் செய்து நிறைவேற்றி முடிப்பார். He will do everything with goodness and fulfill அவர் that. நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகள் அளவிட முடியாதது. The goodness He has prepared is immeasurable. எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. How great they are. உத்தமர்களாய் மாறுவோம். Let us become upright. கர்த்தரை தேடுவளாய் மாறுவோம். Let us be seekers of God. கர்த்தருக்கு பயப்படுவளாய் மாறுவோம். Let us be fearers of God. கர்த்தரை நம்புவளாய் மாறுவோம். Let us be people trusting God. செம்மையாய் நடக்கிறவளாய் மாறுவோம். Let us be people walking perfectly. அவருடைய வார்த்தைகள் நமக்கு நன்மை செய்கிறது. His words do good for us. விசுவாசிப்போமாக. Let us believe. விசுவாசித்து நன்மையை பெற்றுக்கொள்வோமாக. Let us believe and receive goodness from Him. ஹல்லேலூயா. ரிகபரபர கனபக. தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே, தீங்கொன்றும் அணுகாது அரணானீரே. தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே, தீங்கொன்றும் அணுகாது அரணானீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே, தீங்கொன்றும் அணுகாது அரணானீரே. தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே, தீங்கொன்றும் அணுகாது அரணானீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணையின் மேல் பதித்து காத்தீரே. ஓரபல கரபதிர பல கரமன கரதிரா தீரா 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 மன கரபதிரி விரங்கராயின கரபகதுரா துரந்துராயின கதிரி விகடமௌ திரிவிர கதராந்தராந்தரா சரந்தராயின கதிரி விகடமௌ தராயின கதரமௌ திரிவிராங்கதுரா. என் பிள்ளையே, இதுவரைக்கும் நான் உனக்கு நன்மைதான் செய்திருக்கிறேன். நான் இப்போதும் உனக்கு நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் உனக்கு தீமை செய்தனோ என்று நீ என்னை குறித்து சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு நன்மை செய்கிற யெகோவா தேவன் என்பதை மறந்து போகாதே. இனிமேலும் நான் உனக்கு நன்மை செய்யும்படியாக, என்னுடைய வார்த்தைகள் உனக்கு நன்மை செய்யும்படியாக நீ செம்மையானவனாய் மாறுவாயாக, நீ உத்தமனாய் மாறுவாயாக, நீ எனக்கு பயந்து ஜீவிப்பாயாக, நீ என்னையே நம்பி ஜீவிப்பாயாக. அப்படிப்பட்டவளுக்கு நான் இந்த வருஷத்தில் நன்மையினால் முடிசூட்டி தரப்போகிறேன். அப்படிப்பட்டவளை நான் நன்மையினால் அவருடைய வாயை திருப்தியாக்க போகிறேன். அரபகரா தீரா 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 கரபகதுரா. இம்மட்டும் உதவியை எபினேசரே, இம்மானுவேலாய் என்னோடு இருப்பவரே. இம்மட்டும் உதவியை எபினேசரே, இம்மானுவேலாய் என்னோடு இருப்பவரே. இக்கட்டிலே ஜெபம் கேட்டிடுவே, இன்றும் இன்றும் உம்மை துதித்திடுவே. இக்கட்டிலே ஜெபம் கேட்டிடுவே,
என்றும் என்றும் உம்மை துதித்திடுவேன். இம்மட்டும் உதவியே வினேஸ்வரே, இம்மானுவேலா என்னோடு இருப்பவரே. இம்மட்டும் உதவியே வினேஸ்வரே, இம்மானுவேலா என்னோடு இருப்பவரே. இக்கட்டிலே ஜெபம் கேட்டிடுவேன், என்றும் என்றும் உம்மை துதித்திடுவேன். இக்கட்டிலே ஜெபம் கேட்டிடுவேன், என்றும் என்றும் உம்மை துதித்திடுவேன். இம்மட்டும் உதவியே வினேஸ்வரே, இம்மானுவேலா என்னோடு இருப்பவரே. இம்மட்டும் உதவியே வினேஸ்வரே, இம்மானுவேலா என்னோடு இருப்பவரே. இக்கட்டிலே ஜெபம் கேட்டிடுவேன், என்றும் என்றும் உம்மை துதித்திடுவேன். 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 அரபல ரமன ரபதிரி விதாங்கரா இனகரபதிரி விதாங்கதர வனங்கதரா சிரந்தர பகரபதிரி விகரமானகரா இனகரபகதரா. ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இந்த வருஷத்தை நன்மையினால் முறிசுட்டி கொடுத்து அவருடைய பாதைகளை நமக்கு நெய்யாய் பொழிய செய்ய போகிறார். ஆம் என்று விசுவாசிகள் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதெல்லாம் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைசலா பிரைசலா பிரைசலா. உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைசலா பிரைசலா பிரைசலா. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு அவர் மிகுதியும் நன்மை செய்கிறவர். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைசலா பிரைசலா பிரைசலா. கர்த்தரை நம்புவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரிதாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைசலா பிரைசலா பிரைசலா. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தைகளே நன்மை செய்யும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எல்லாரும் இந்த நாட்களில் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.